இனி நான் உனக்கு எதுவும் தரதா இல்ல. இங்க இருந்து போடி வெளியில. என்னுடைய இதயத்துல இருந்து, என்னுடைய வாழ்க்கையில இருந்து, என்னுடைய வீட்ல இருந்து போ. அவுட். What the hell? இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா, ப்ளீஸ். அவசரத்துல நீ எந்த முடிவும் எடுக்காத. இந்த மாதிரி நம்ம கிட்ட விளையாடுறது யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிச்சாகணும். யாரு இந்த எம்எம்எஸ் ரெடி பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா. என்னப்பா கண்டுபிடிக்கணும்? எதை கண்டுபிடிக்கிறது? ஏன் கண்டுபிடிக்கணும்? நான் என்ன உளவாளியா? நான் ஒரு பிசினஸ் மேன் பா. நான் பிரைவேட் டிடெக்டிவா? துளசி மரத்துல யாரு எலும்பு துண்டை போட்டாங்கன்னு பாக்குறதா என்னுடைய வேலையா? இவங்க பிசினஸ் யார் கெடுத்தாங்கன்னு பாக்குறதா என்னுடைய வேலையா? இல்ல இவங்களை தாக்கிறதுக்கு ரவுடிகளை அனுப்பிச்சது யாருங்கிறத கண்டுபிடிக்கணுமா? இன்னும் என்னென்ன நான் கண்டுபிடிக்கணும்? இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன லாபம்? எனக்கு ஒரு மண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். இப்ப என்னன்னா நான் இவளை ஏமாத்திட்டேன்னு சொல்லி இங்க வந்து நிக்கிறா. அப்புறம் இன்னொரு நாள் நான் இன்னொருத்தி கூட இருந்துட்டேன்னு வந்து இங்க வந்து சொல்லி அழுவா. இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிறது? இங்க உறவு பத்தின பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இங்க நின்னுட்டு இருக்காளே இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு உறவு பத்தின ஏபிசிடி கூட தெரியாது. உறவோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியாத இவளை நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எனக்கு நான் தண்டனை கொடுத்துப்பேன்னு அடிக்கடி நீ சொல்லிட்டு இருப்பல. ஆமா, நான் தண்டனை கொடுத்துக்க போறேன். என் வாழ்க்கையில இருந்து உன்னை நிரந்தரமா நீக்கிறேன். இனி என் வாழ்க்கையில நீ இல்ல ரோஷினி. போ. ரோஷினி, அம்மாடி ரோஷினி. அம்மா ரோஷினி. ரோஷினி, நல்லா யோசிச்சு பாருங்க. நாம பண்ணதும் தப்பு தானே. யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்பி வச்சா அதை நாமளும் நம்பிட்டோம். என்ன நான் சொல்றது? நரம்பில்லாத நாக்கு இந்த உலகத்துல 1000 பேசுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்த முடியுமா? ஊர் சொல்றது நம்பி நம்ம மேல பிரியா வச்சிருக்கிறவங்கள நாமளே சந்தேகப்படலாமா? அவங்க அன்பை சந்தேகப்படுறது சரியாகுமா? இங்க பாருமா, நான் சொல்றதை கேளு. சித்தார்த் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் மேல இவ்வளவு பெரிய பழிய நீ போட்டது சரியில்லை. அதுவும் நம்ம சித்தார்த் மாதிரி அன்பை பொழியறவங்களுக்கு இப்படி ஒரு பழிய தாங்கிறது கஷ்டம்தான். இங்க பாரு ரோஷினி, என் வாழ்க்கை அனுபவத்தை வச்சு உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். தன்னை நேசிக்கிற புருஷனை எந்த பொண்ணும் இப்படி அவநம்பிக்கையோடு பார்க்க கூடாது. அம்மா ப்ளீஸ், தயவு செஞ்சு இப்படி பேசுறது நிறுத்துங்க. இப்ப அவளுக்கு என்ன புரிய வைக்கணும்னு முயற்சி பண்றீங்க? அந்த வீடியோ என்ன தானாவே உருவாயிடுச்சா? நெருப்பு இல்லாம புகையுமா என்ன? ஒரு விஷயம் ரோஷினி, இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஆனா என்ன பண்றது? மறுபடியும் சொல்லணுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த சித்தார்த் இயல்பாவே ஒரு மாதிரியானவன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே. ஆனா மத்தவங்களை அழ வச்சு பாக்குறது அவனுக்கு கை வந்த கலை. இது வரைக்கும் அவன் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான். மறுபடியும் பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? திரும்பவும் சொல்லுவான். ஆண்டி, இப்போ நான் கிளம்புறது தான் சரியா இருக்கும்னு தோணுது. ஐ திங்க் நீங்கள்லாம் ஓப்பனாக பேசுகிறதுக்கு இதான் சரியான நேரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டி. அப்புறம் ரோஷினி, உனக்கு எந்த நேரமும் எந்த ஒரு உதவியும் தேவைப்பட்டாலும் என்னை தயங்காமல் கூப்பிடு.
ப்ளீஸ் கூச்சப்படாத ரோஷினி. ஓகே ராஜ், ஆ உன்னோட ஒத்துழைப்புக்கு நன்றி. காட் bless யூ. சரி ஆண்டி. ரோஷினி, இவனை ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. இவனுக்கும் சித்தார்த்த வயசு தானே. இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு மரியாதையா நடந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தல. அது மட்டும் இல்ல, உனக்கு சப்போர்ட் பண்றான். ஆனா அந்த சித்தார்த், அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவன்லாம் ஒரு மனுஷன், அவன்லாம் என்ன ஒரு ஜென்மமோ தெரியல. சித், சித், நான் சத்தியமா எதுவும் செய்யல. ஐ எம் ஷூர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. நீ சரின்னு சொன்னா ரோஷினி கிட்ட நானே போய் பேசுறேன். சித், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. இத பாரு, சத்தியமா நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். தயவு செஞ்சு பேசு சித். எனக்கு இப்ப வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, போயிட்டு வரேன். சித்தார்த், நில்லுப்பா. எங்க புறப்பட்ட? என்னப்பா இது? வீடு பத்திக்கிட்டு எரியுது, வேலைக்கு புறப்பட்டேன்னு சொல்ற? ரோஷினி உனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அதையெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு இப்போ வேலைக்கு கிளம்பிட்டேங்கிற. இரு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்க? 4 வார்த்தை பேசிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல சித்தார்த். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் கிளம்பணும். சித்தார்த், ஏன்பா அப்பா பேச்ச கூட கேட்க மாட்டியா? ரோஷினி உன்னை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டா அதை நான் இல்லைன்னு சொல்லல. யாரோ ஒருத்தங்க பேசியோ இல்ல எம்எம்எஸ் காட்டியோ அவளோட மனசை கெடுத்திருக்காங்க. அவகிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இப்பவே நீ என் கூட கிளம்பு, ரோஷினி கிட்ட பேசி புரிய வைப்போம். என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சித் சரியான டெசிஷனை தான் எடுத்திருக்கான். நீங்க தான் தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளை அப்பாவி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரோஷினி ஈகோ பிடிச்சவ, திமிர் எடுத்தவ. அவ வாழ்க்கை கெட்டு போனா நமக்கு என்ன? நீங்க சரியா தான் சொல்றீங்க டாட். ரோஷினி அப்பாவிதான், புரிஞ்சுக்க தெரியாத. எப்படி பார்த்தாலும் என் மேல அவளுக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும். அவளுடைய அப்பாவித்தனம் தான் எங்க உறவுல விரிசலை ஏற்படுத்துதுப்பா. எங்க உறவுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவளுடைய இந்த இம்மெச்சூரிட்டி தான். அவளுக்காவது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும், இல்ல அவங்க அம்மாவுக்காவது கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கணும் டாடா. அவங்க யாருக்குமே இல்லைன்னா நான் என்ன பண்றது? எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு டாடா. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும். போயிட்டு வரேன். சித்தார்த், சித்தார்த், அட கடவுளே, இவன் புத்தி கெட்டு போய் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. சித்தார்த், ரோஷினி எங்க பாட்டிமா? அவ ரூம்ல தனியா தான் இருக்கா.
சித்தார்த், ரோஷினியை எங்கப்பா எடுத்துட்டு போற? உங்க பேத்திக்கு வாழ்க்கை முழுக்க சந்தோஷத்தை கொடுக்க போறேன் பாட்டி. ப்ளீஸ், இவளை எங்க கூட்டிட்டு போறேன்னு கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டிமா. ரோஷினியை நான் பத்திரமா அனுப்பி வச்சிடறேன். அவளை எதுவும் செய்ய மாட்டேன். சித்தார்த்தை இவ்வளவு கோவமான இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ரோஷினியை எங்க கூட்டிகிட்டு போறா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எதுக்காக இங்க கூட்டு வந்திருக்க? ஏன் இப்படி கேட்குற? இங்க வரணும்னு தானே நீ துடிச்சிட்டு இருக்க? ஹலோ, குட் மார்னிங் சார். வாங்க. எல்லா பேப்பரும் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் சார். உள்ள எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? சொல்லியாச்சு சார். உங்களோட விருப்பப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. அது மட்டும் இல்ல, 2 பார்ட்டிஸுக்குமே இதுல உடன்பாடு இருக்குன்னு கிளீனா சொல்லியாச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனா இங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். அதனால அவங்க கூப்பிடும்போது நம்ம உள்ள போனா டைவர்ஸ் வாங்கிடலாம். டிவோர்ஸா? ஆமா. ஏன் ஆச்சரியப்படுற? இவ்வளவு நாள் நீ ஆசைப்பட்டது அதானே? நாம உள்ள போனதுக்கு அப்புறம் பேசலாம் சார். ஷூர். எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நமக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உன்னை நம்ப வைக்கிறாங்கிற பேர் வழியில் அடிக்கடி உன் முன்னாடி வந்து நின்று நான் எதுக்காக அவமானம் பண்ண சொல்ல? இதெல்லாம் வேலைக்கு இருக்காது ரோஷினி. அது மட்டும் இல்லை, ஒன்று மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நல்லவங்களை நம்பி உங்களுக்கு பழக்கமே இல்லை. போய் சொல்லி ஏமாத்துறவங்களை மட்டும்தான் நீங்கள் நம்புவீங்க இல்லை? அதான் உங்கள் தலையெழுத்து. ஒரு வழியா ராஜு, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே சித்துக்கு ரோஷினிக்கு டைவர்ஸ் ஆயிடும். அப்புறம் நம்மள யாரும் பிரிக்க முடியாது. எஸ் பேபி, நீ ஆடின நாடகம் உண்மையிலேயே பிரமாதம். சித்துவோட சகோதரி கிட்ட நெருங்கினது, திட்டம் போட்டு அவனை ஏமாத்தி அந்த வீடியோவோட சிக்க வச்சது உண்மையிலேயே பிரமாதம். பிரமாதம். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராஜீவ். ஐ அம் சோ ஹாப்பி டுடே. தொட்டா பரவற வியாதி இருக்கா என்ன உங்க 2 பேருக்கும்? தைரியமா தொடுங்க, ஒண்ணும் ஆகாது. சரி, அது இருக்கட்டும். 2 டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றேன். தனித்தனியாவே அதில் சைன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன்ப்பா. சரி, நீயும் சொல்லுமா. ஏன் பிரியணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன இப்ப நடந்துச்சு? பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எதுக்கு உங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க? நீங்க லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க? சொல்லுங்க. முதல்ல இவங்க சொல்லட்டும். லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்களே, அது மாதிரி. சொல்லுமா, என்னாச்சு? லவ் பண்ணும்போது ஒரு பின்னாடியே நீங்க சுத்துனீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க.
சார் இவன் பின்னாடி நான் சுத்தல, இவன் தான் என்ன சுத்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓஹோ ஹோ பலவந்தமா உங்க சம்மதம் இல்லாம உங்களை தூக்கிட்டு போய் தாடி கட்டிட்டாரா? இல்ல சார், ஆக்சுவலி இவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் நிம்மதியா என்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு அனாதை ஆசிரமம் வச்சிருக்கேன். அத முதல்ல மூடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள நட்பு வந்துச்சு. பண காசு இல்லாத ஒரு ஏழு பையன் மாதிரி என்கிட்ட போய் சொல்லி நடிச்சான். இல்ல ஒரு நிமிஷம். ஏழை வீட்டு பையன் என்ன கதை அது? எனக்கு பணக்காரங்கன பிடிக்காது. ஏன் அவங்க என்ன அரக்கர்களா? என்னப்பா நீ எதுக்கு சிரிக்கிற? சாரி. நீ சொல்லுமா. அப்புறம் நீங்க இவர்கிட்ட மயங்கி போயிட்டீங்க. நோ சார், நான் உடனே எல்லாம் ஒத்துக்கல. அப்படின்னா நல்லா அலைய விட்டீங்களோ? எஸ் சார். நோ சார். சார் இவன் பயங்கரமா நடிச்சுதான் சார் என்னை ஏமாத்துனா. என்னை ஏமாத்த என்னோட ஆசிரம பசங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவனோட வலையில என்ன சிக்க வச்சு என் அம்மாவோட சம்மதம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படியா? சார், இவளுடைய அம்மா எங்க கல்யாணத்தை எதிர்த்தாங்க. ஏமாத்தி இன்னொருத்தனோட இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நாங்க 2 பேரும் மேஜர், ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம். அதனால முடிவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன். இவங்க அம்மா ரொம்ப நாள் ஆக்ட் பண்ணாங்க. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கூட நடிச்சாங்க. இவளை விட அவங்க இன்னும் அதிகம் சார். அவங்கள கேட்டேனா? சாரி. அப்புறம் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவரோட அப்பா அம்மா, அதாவது உங்களோட மாமனார் மாமியார் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. வரதட்சணை கேட்டாங்களா? இல்ல சார், ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் எங்க வீட்டோட மாப்பிள்ளையே தங்கிட்டாரு. ஒரு நிமிஷம் புரிஞ்சுது. ஆனா குழம்பி போயிட்டேன். இவரு தன்னோட ராஜா வாழ்க்கையை விட்டுட்டு உங்களோட கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ வந்தாரா? அப்படி இருந்தா பெரிய விஷயம் தான் சார் இது. சார் நோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அங்க நடந்த விஷயமே வேற. இவன் எப்படி எல்லாம் என்கிட்ட போய் சொன்னா தெரியுமா? நீயே சொல்லாத. Thank you so much. சார், என்னாச்சுன்னா இவங்களும் இவங்க அம்மாவும் ஒருத்தரோட ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் அவ்வளவு வெறுப்பு. ஆனா நான் இவங்களை பார்த்த உடனே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நிறைய அன்பு இருக்கு. ஆனா அவங்க 2 பேருடைய வரட்ட கௌரவத்தினால அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள என் உயிரை போயிடுச்சு சார். அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துருச்சு. என் மாமியார் வீட்டுல, அதான் இவங்க அம்மா வீட்டுல நாங்க வாடகை கொடுத்துட்டு இருந்தோம். என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இவங்க சொன்னப்போ அதே ஏரியால ஒரு வாடகை வீட்டுல அவங்களை தங்க வச்சு போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். சார், பாத்ரூம்ல இருக்க டேப் கூட எனக்கு சரி பண்ண தெரியாது. ஆனா எனக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி ஓவரா சீன் போடுவான். ஆமாமா, இல்லத்தரசிக்கு சரியான உதாரணம் இவங்க தான் சார். வீட்டுக்கு தேவையான சாமான வாங்குறதுக்கு கடத்தருக்கு போவா. அங்க போய் நூடுல்ஸ், பாஸ்தா, குக்கீஸ்னு வாங்கிட்டு வருவா. இதையெல்லாம் வச்சு அவியலும் மோர் குழம்புமா பண்றது. இவ்வளவு ஏன் சார், எங்க அம்மா கிட்ட தான் சமையலே பண்ணுவா. நைட்டு கேண்டில்ல வச்சு நூடுல்ஸ் சமைச்சு ரூம்ல சாப்பிடுவோம் சார். சரியான ஆளுங்கப்பா 2 பேரும். தனித்தனியா தான் உட்காந்து சாப்பிடுவீங்க? இல்ல சார், சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்படியா? அப்புறம் அந்த குழம்பு விஷயம் என்னாச்சு? அது என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன சாதிச்சீங்க? ரோஷினி, இப்ப நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க? ஆமா சார், நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்ப இவரை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்க. சரிதான் சார். 6 மாசம் சார். உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் போய் இவ்வளவு நான் தேடத்தை கிளம்பி. ஒரு நிமிஷம், நீங்க நடுவுல பூந்து இப்படி எல்லாம் பேசி ஹீரோவாக நினைக்காதீங்க. கடவுளே. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? இவங்களும் இவங்களோட அம்மாவும் சரியா பேசிக்க மாட்டாங்க, 2 பேருக்கும் விரோதம்னு சொன்னீங்கல்ல, அப்படித்தானே? இவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு உங்களை கழட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. கேஸ் ஃபைல் பண்ணது நீங்க தானே? அட, கேஸ ஃபைல் பண்ணது நான் தான் சார். அதை நான் இல்லன்னு மறுக்கல. நான் என்ன செய்யறது? எனக்கு வேற வழி என்ன இருக்கு? என்னால எவ்வளவு பொறுத்துக்க முடியுமோ அவ்வளவு பொறுத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழியே இல்லைன்னு போது நான் இங்க கிளம்பி வரேன். இல்லைன்னா நான் இவளை ஏமாத்திட்டேன், இவளை நான் கட்டில கூட்டிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் என்கிட்ட தெளிவா சொல்லணும். நீங்க 2 பேரும் கடைசியா, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி சந்தோஷமா, ஆனா என்ன கேட்க வரேன்னா அந்யோன்யமான தம்பதிகளா? இது பர்சனல் கொஸ்டின் தான், இருந்தாலும் நான் கேட்க வேண்டியிருக்கு. வேற வழி இல்லையே. நீங்க 2 பேரும் தான் குடும்ப விஷயத்த கோர்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களே. அதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தாங்கணும். அது 2 நாள். என்ன? அப்போ உங்க சம்மதம் இல்லாம